Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story we பார்க்க போறது sister Harini Sri. So அவங்க எங்களோட டைப் கம்பெனில Java Fullstack Developer இப்ப ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். So congratulations Harini Sri. Thank you sir. So first உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க நேட்டிவ் என்ன? எந்த காலேஜ் இந்த இயர் பாஸ்ட் அவுட் என்ன டிபார்ட்மெண்ட்? I'm Harini Sri. I'm recently graduate 2025 passed out in ABC College of Engineering Mayiladuthurai. My native Mayiladuthurai. First வந்து Besant Technology நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஜாயின் பண்ணேன். நான் ஜாவா கற்றுக்கிட்டு நல்லா பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஹெச்ஆர் ரவுண்ட் தான் டைரெக்டாக போனேன். போயிட்டு எனக்கு வந்துட்டு ஜாவா பேசிக்காக என்னுடைய ப்ரொஃபைல் சம்மரி வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு எஸ்கியூஎல்ல கொஷின்ஸ் கேட்டாங்க, ஜாவாவில் கேட்டாங்க. ஜாவாவில் செக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அதில் வந்துட்டு சினாரியோ பேஸ்டு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்டு எழுத சொன்னாங்க. ஃபுல்லாக ரிட்டன் பண்ண சொன்னாங்க. பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு மேம் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்களும் நிறைய பேசிக் கொஷின்ஸ் கேட்டாங்க. டேட்டா டைப்ஸ்னான வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் நிறைய கொஷின்ஸ் கேட்டு இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அடுத்தது டிஎல் மேம், டீம் லீட் மேம் வந்து திருப்பி எங்கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க. அவங்க வந்து க்ளவுட் பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய கேட்டாங்க. க்ளவுடில் எப்படி டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம், எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து சிஇஓ சார் கிட்ட போயிட்டு அவங்க நிறைய எனக்கு வந்துட்டு பிளான்ஸ் என்னென்ன மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு இன்டர்வியூ சப்போர்ட் பண்ணது கைட் பண்ணதெல்லாம் யார்? அகிலன் சார் பண்ணாங்க. இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? இது வந்து 5th இன்டர்வியூ சார் எனக்கு. ஸோ இன்டர்வியூவில் மேஜராக ஜாவாலேருந்து எந்த டாபிக்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துச்சு? நிறைய ஊப்ஸ் கான்செப்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க சார். ப்ராஜெக்ட் பற்றி எதுவும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு வேறு டொமைனில் பண்ணியிருந்தேன். பைத்தான் டொமைனில் பண்ணியிருந்தேன். அதில் பேசிக் நான் தெரியும்னு சொன்னாலும் அதில் பேசிக்காக என்கிட்ட கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு உங்களுடைய சப்போர்ட் என்ன, அதில் நீங்கள் என்ன ரோல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பண்ணாங்க சார். ஃபைன். ஸோ இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிற ஃப்ரெஷர்ஸுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன கொடுப்பீங்க? நல்லா கம்யூனிகேட் பண்ணி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறையா வந்துட்டு கோடிங் டெய்லி டே டு டே நல்லா கற்றுக்கிட்டுருங்க. இங்கேயும் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய மார்க் வைப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க ஃபஸ்ட் மார்க்கில் நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொஷின்ஸை பேஸ் பண்ணி செகண்ட் மார்க்கில் வந்துட்டு நல்லா கொடுக்கலாம். அது மாதிரி இங்கே நிறைய நமக்கு ட்ரைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நிறையா வந்து பேசிக்ஸ், இன்டர்மீடியேட் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டாலே நல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கு அது போதும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கம்யூனிகேஷன்ஸ் ஜாவாவில் இது போதும் நமக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கு அப்புறம்